இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாயகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. இந்த விழாவினை சிவஞான பேரவை அவர்களின் அனுசரணையுடன் இந்த சைவமன்றத்தினர் இதனை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். சைவமன்றத்தின் கல்வி குழுவினர் இந்த விழாவை கடந்த 2 தினங்களாக நடத்தியிருந்தார்கள். இன்றையோடு 3வது தினம், இன்னும் 2 தினங்கள் நடைபெற இருக்கின்றன. இந்த விழாவில் முக்கியமாக திருமுறை என்பது வெறும் பக்தி பாடல் அல்ல, அது ஒரு வாழ்வியல் மார்க்கம் என்பதை நமக்கு எடுத்து கூறுவதற்காக திருக்கைலாய கந்த பரம்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் அருட்குருநாதர் ஸ்ரீமத் சுவாக்கார தேசிய சுவாமி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த ஆன்மீக உரையில் நம் வாழ்க்கையை இன்பமாகவும் அமைதியாகவும் மற்றும் அர்த்தமுள்ளதாகவும் நாங்கள் வாழ வேண்டும் என்பதை திருமுறைகள் எவ்வாறு நமக்கு எடுத்து கூறுகின்றன என்பதை பற்றி பாடல்கள் மூலமாக எங்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்கின்றார். சிவபக்தி வழியாக மன அமைதியை அடையும் வழிகள், திருமுறையில் மறைந்துள்ள வாழ்க்கை நெறிகள், தினசரி வாழ்வில் திருமுறையை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றியும் அவர் ஏற்கனவே எடுத்து கூறியிருக்கின்றார். குருநாதர் ஸ்ரீமத் சுவாக்கார தேசிய சுவாமிகள் நமது சித்திமுருகனுக்கு வருவது இது முதல் தடவை அல்ல. அவர் 2014ஆம் ஆண்டிலே ஆவணி திங்கள் 13 15 ஆகிய நாள்களில் ஆஸ்திரேலியாவின் சித்தி மாநகரில் நடைபெற்ற சித்தி முருகன் சைவநெறி மாநாட்டின் சிறப்பு விருந்தினராகவும் ஓதுவ மூர்த்திகளாகவும் அழைக்கப்பட்டிருந்தார். அரகர தேசிக ஓதுவர் என அறியப்பட்ட சுவாக்கார தேசிய சுவாமிகள் இந்த மாநாட்டின் துவக்க விழா வழிபாட்டில் திருமுறை பதிகங்களை பாடி துவக்கி வைத்தவர் சுவாமிகள். இம்மாநாட்டில் சில பன்னிசை கச்சேரிகளையும் நடத்தியிருந்தார். 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து சனிக்கிழமைகள் தோறும் இணைய வழியில் திருத்தல திருமுறை பன்னிசை முற்றோதல் என்ற நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒழுங்கு செய்து வரும் இந்த திருமுறை நிகழ்வினை சுவாமிகள் காலம் தவறாமல் ஒரு சிறந்த இலக்கிய இசை நிகழ்ச்சியாக கடந்த 239 வாரங்களாக நடத்தி வருகின்றார். ஆண்டு ஓதுவமூர்த்திகளாக இருந்த நமது சுவாமிகள் திருக்கைலாய ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனர் கோயில் ஆதீனத்திடம் திருச்சை பெற்று தனது துறவற வாழ்க்கையை துவங்கினார்கள். அதே ஆண்டில் உலகெங்கும் உள்ள அடியார் பெருமக்கள் வழங்கிய அருட்கொடையின் மூலமாக 2022ஆம் ஆண்டு திருஞான சம்பந்தர் திருமணத்தின் திருப்பணியானது
நிறைவு பெற்று அடியார்கள் புடைசூழ கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிகள் தன்னுடைய திருமுறை பிரசங்கத்தில் யுகத்தர் எனவும் தன்னுடைய குருநாதர் எனவும் தவப்புதங்கர் எனவும் திருஞான சம்பந்தரை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதை போற்றும் வகையில் 2023 ஆண்டு சீர்காழியில் திருஞான சம்பந்தர் அவதாரம் செய்த திருத்தலத்தின் குடமுழுக்கு விழாவில் சுவாமிகள் கரிமை ஆதீன 27வது குருமகா சன்னிதானம் அவர்களின் திருக்கரங்களால் சுவாமிகளின் திருமுறையை பாராட்டி திருமுறை கலாநிதி என்னும் விருது வழங்கப்பட்டது. இதுவன்றோ குரு பக்தி கிடைத்த மிகப்பெரிய சான்றாகும். ஸ்ரீலங்காவில் பல முறை திருமுறை பயணங்களை மேற்கொண்டு வருபவர் சுவாமிகள். மலையகத்தில் பிரணவ மரக்கட்டளை, சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா, சுவாமிகளின் திருக்கைலாய கந்த பெரும்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் ஆகியன இணைந்து நடத்தி வரும் அறநறை பாடசாலையும் திருக்கோவிலும் சுவாமிகளின் தலைமையில் நடைபெற்று வருகின்றன. சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளுக்கு திருமுறை மாநாடுகள் மற்றும் பல கோவில் அருள் முழுக்காட்டு விழாக்களை நடத்துவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் பலமுறை பயணங்களை மேற்கொண்டு வருகின்றார். சுவாமிகளின் திருமுறை பணியானது இந்தியா மட்டுமல்லாமல் இலங்கை, ஆஸ்திரேலியா, மொரிசியஸ், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிரித்தானிய நாடுகளிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இன்னும் பல நாடுகளில் இப்பணியானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த அறிமுகத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவை வழங்க வருமாறு திருக்கைலாய கந்த பெரும்பரை திருஞான சம்பந்தர் ஆதீனம் அருட்குருநாதர் ஸ்ரீமத் சிவாக்கார தேசிய சுவாமிகள் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிப்பதற்காக நமது சைவ மன்றத்தின் உபப்பொருளாளர் திரு சர்வேஸ்வரன் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரல் திருத்தால் போற்றி,
பிடியதன் நூறு உமை கொள பிடியதன் நூறு உமை கொள பிடி அதன் நூறு உமை கொள பிடி அதன் நூறு உமை கொள பிடி அதன் ஊரு உமை கொள இகு கரி அது அடி கொடுத்தனதடி வழி படும் பிடியதம் ஊரு உமை கொள மிகு கரியது வடி கொடுத்தனதடி வழி படும் இடர் பிடியதனூறு உமை கொள மிகு கரியது வடி கொடுத்தனதடி வழி படும்
கதிவர கருளின இது கொடை மடி நிறவை கதிவர முறையிறையே கடிகணபதி வர அருளினம் மீது கோடை மடி நிறவையே கலிவர முறையிறையே கலிவர முறையிறையே கலிவர முறையிறையே கலிவலம் கலிவலம் முறையிறையே கலிவலம் முறையிறையே கலிவல முறை இறையே கலிவல முறை இறையே கலிவல முறை இறையே கலிவல முறை இறையே தென்னாருடைய சிவனே போற்றி. இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னால். வாரியார் சுவாமிகள் தான் எந்த நாட்டிற்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 10 நாள் பிரசங்கம் செய்வர். அப்படி இல்லை என்று சொன்னால் முடிந்தது ஒரு 5 நாளாவது பிரசங்கம் செய்வர். அதன் பிறகு அப்படி ஒரு பிரசங்கம் யாரும் செய்ததே கிடையாது என்பது ஒரு செய்தி உண்டு. ஏன் அப்படி சொன்னால் அதற்கான பொருளாதாரம் ஒரு பிரச்சனை. இரண்டாவது, அப்படி வந்து கேட்பதற்கு ஆட்கள் குறைவு. இதுல என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நேற்றைய முன்தினம், நேற்று, இன்று இப்படி 3 நாட்கள் தொடர்ந்து திருமுறை பாடினாலும் அன்பர்கள் தவறாது வேலை நாளிலும் வந்து கொண்டிருப்பதுதான் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய அருள் கொடை என்று நான் எண்ணுகிறேன். உங்களுடைய வருகை ஒரு பொற்காசுக்கு நிகரானது என்று நான் எண்ணுகிறேன். திருமுறையை நோக்கி உங்களுடைய கால்கள் இறைவனை நோக்கி வந்து கொண்டிருந்தால் இறைவன் உங்களை நோக்கி வருவான் என்பது சத்தியமான ஒன்று. மகாவிஷ்ணுவே தமிழை நோக்கி சென்றார் என்று வரலாறு உண்டு. காஞ்சிபுரத்தில் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்கிற ஒரு பெருமாள் இருக்கிறார். அந்த வரலாறு நீங்கள் எல்லாம் தெரிந்திருப்பீர்கள். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருமழிசை ஆழ்வார் என்கிற ஆழ்வார் ஒருவர் இருந்தார். 12 ஆழ்வார்களில் அவர் ஒருவர். அவருக்கு ஒரு சீடன் இருந்தான், கணிகண்ணன் என்கிற ஒரு சிஷ்யர். அவருக்கு மலர் பறித்து கொடுப்பான், காலை பிடித்து விடுவான், தொண்டு செய்வான். அவன் என்ன செய்தான்? மலர்களை பறித்துக் கொண்டிருக்கும் போது அந்த காஞ்சிபுரத்தை ஆண்ட ஒரு அரசன் அந்த வழியா போனான். தன் குருநாதரை மனதிலே எண்ணிக்கொண்டிருந்த கணிகண்ணன் போகிற அரசனை பார்க்கல. அவனை பார்த்து ஒரு வணக்கம் செய்யவில்லை என்பதுதான் குற்றம். அந்த மன்னன் சொன்னான், இந்த கணிகண்ணனை காஞ்சிபுரத்திலே இருந்து நாடு கடத்துகிறேன் என்று உத்தரவு போட்டான். இப்ப கணிகண்ணன் நேர எங்க போனா? தன் குருநாதர்கிட்ட போய் சொன்னா, குருவே, நான் பெருமாள் மீது பக்தி கொண்டு உங்கள் மீது பக்தி கொண்டு மலர்களை பறித்துக் கொண்டிருந்தேன். இந்த வழியா அரசன் போனா, நான் கவனிக்க இல்லை, என்னை நாடு கடத்தி விட்டான் இந்த அரசன் என்று சொன்னார். மற்ற குருவாக இருந்தால், நீ ஏண்டா முதல்ல அவருக்கு வணக்கம் சொல்லல, உனக்கும் சேர்த்து எனக்கும் பிரச்சனை வந்துருச்சு, வாடா 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு சாஷ்டாங்கமா அவன் காலில் விழுந்துருவோம்னு சொல்லுவாங்க.
ஆனால் நம்முடைய நாயன்மார்களோ ஆழ்வார்களோ அப்படி அல்ல. அவர்கள் இறைவன் மீது வைத்திருக்கிற அசையாத நம்பிக்கை, பக்தி, அந்த உணர்வு, அவர்கள் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்கிற திறம் அவர்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது. இவர் நேர பெருமாள்கிட்ட போனார். அந்த காஞ்சிபுரம் பெருமாள்கிட்ட போய், எனக்கு சிஷ்யன் இல்லைன்னா நான் இந்த பணியை ஒழுங்கா செய்ய முடியாது. இந்த நாட்டு அரசன் இவனை போ சொல்லுகிறான். இவன் போனால் நானும் அவன் பின்னால் செல்லுவேன். நான் போனால் தமிழ் பாட உனக்கு ஆள் இல்லை, நீயும் கிடக்க வேண்டா, என்னோடு வா என்று அழைத்தார். காமரும் பூம் களிக்கச்சி மணிவண்ணா, கணிகண்ணன் போகின்றான், நானும் போகின்றேன், நீயும் கிடக்க வேண்டா, உன் பைனாக பாம்பை சுரட்டி என் பின்னே வா என்றார். வந்தேன் என்று பாயை சுருட்டி கொள்வது மாதிரி தன்னுடைய பாம்பை சுருட்டி கொண்டு திருமழிசை ஆழ்வார் பின்னால் பெருமாள் சென்றார். பெருமாள் சென்றால் பின்னாடியே ஒருத்தர் வருவார். யார்? மகாலட்சுமி. அந்த அம்மாவும் வந்துருச்சு. என் வீட்டுக்காரர் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலைன்னு லட்சுமி போனா அந்த காஞ்சிபுரமே இருண்டு போனது. சிஷ்யன் செல்லுகிறார், திருமழிசை ஆழ்வார் செல்லுகிறார், அவர் பின்னால் உலகளந்த பெருமாளும் செல்லுகிறார், அன்னை மகாலட்சுமியும் செல்லுகிறார். அந்த நாடே இருண்டு விட்டது. இதை கண்டு பயந்து நடுங்கினான் இந்த அரசன். நேர வந்து ஆழ்வாருடைய பாதங்களை விழுந்து, சுவாமி நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், நீங்க திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார். மீண்டும் ஆழ்வார் பெருமாளிடத்திலே சொன்னார், காமரும் பூம் களிக்கச்சி மணிவண்ணா, நானும் ஏகின்றேன், நீயும் கிடக்க வேண்டா, மீண்டும் என் கட்சி உள்ளே வா என்று அழைத்தார். இப்பொழுது வந்தேனப்பா என்று சொன்ன வண்ணம், தமிழுக்காக சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற பெருமாள் வைஷ்ணவத்திலேயும் உண்டு. நம்முடைய சைவ சமயத்தில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழுக்காக தமிழ் கேட்கும் இச்சையால் நித்தல் காசு நல்கினீர் என்று சொல்லுவார். ஏன்பா ஒவ்வொரு நாளையும் காசு தரணும், ஒரே நாள்ல காசை கொடுத்துட்டா பஞ்சம் போயிடுமேன்னு கேட்டார். ஒரே நாள்ல கொடுத்துட்டா சுவாமி 5 நாள் முடிச்சுட்டு ஒரு நாள்ல முடிச்சுட்டு போயிடுவார். அதனால 5 நாள் அவரை இருக்க வைக்கணும்னு தமிழ் கேட்கும் இச்சையால் என்னை சிட்னி முருகன் சன்னதியில உட்கார வைத்து விட்டீர்கள். 5 நாளும் தமிழ் கேட்க வேண்டும் என்பதனாலே என்னை நம்முடைய பெருமக்கள், சைவமன்ற பெருமக்களும் நம்முடைய சிவஞான தமிழ் பேரவை அனுசரணையோடு என்னை 1 நாள் 2 நாள் சனி ஞாயிறு மட்டும் வைத்து விட்டால் இவர் புறப்பட்டு விடுவார் என்பதற்காக வேலை நாளாக இருந்தாலும் அது திங்கள் செவ்வாய் புதன் என்கிற மீண்டும் ஒரு 3 நாட்கள் என்னை இந்த சபையிலே முருகன் திருவடியிலே என்னை அமர்த்தி வைத்து தமிழ் கேட்கும் இச்சையால் வந்திருக்கிற உத்தம அடியார்களாகிய உங்களை நான் போற்றுகின்றேன், வணங்குகின்றேன். உங்களால் திருமுறை வாழ்கிறது, உங்களால் திருவாசகம் வாழ்கிறது, உங்களால் திருப்புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க இல்லை என்று சொன்னால் நாங்கள் கிடையாது. அடியார்கள் இல்லை என்று சொன்னால் அரங்கன் வாழ முடியாது. நீங்கள் எவ்வளவோ வேலை பழுவாக இருந்தாலும் ஓடோடி வந்திருக்கிறீர்களே, உங்களை விட நீங்கள் தான் மிகப்பெரிய பொக்கிஷம். நீங்கள் தான் உண்மையான அடியார்கள், நீங்கள் தான் உத்தம அடியார்கள். உங்களுக்குத்தான் இறைவனுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது, கிடைத்து விட்டது. இல்லை என்று சொன்னால் இந்த பதிகங்களோ திருமுறைகளோ உங்கள் காதில் வந்து விழாது. இதை நான் அறிவேன். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே. இறைவனை வழிபடாமல் நழுவுகின்றாரே என்று சொல்லுகிறார். நாளை காலையிலே நம்மளுடைய 40வது ஆண்டு, தமிழ் வருட பிறப்பினுடைய 40வது ஆண்டு, பிரபாபவ ஆண்டு பிறக்க இருக்கிறது. இந்த ஆண்டு வருட பிறப்பு உங்களோடு நான் கொண்டாட போகிறேன். ஆஸ்திரேலியாவில் இருந்து சிட்னி முருகனுடைய திருவடியிலிருந்து நான் துவங்க போகிறேன் இந்த 40வது ஆண்டை, தமிழ் வருட பிறப்பை. இனிமேல் இந்த ஆண்டு எனக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். திருமுறையோடு துவங்குகிறேன். இப்போ திருமுறையோடு இந்த ஆண்டை துவங்குகிறேன். நாளைக்கு திருமுறையோடு நான்
நாளைக்கு மாலையில நம்முடைய புது வருட பிறப்பினுடைய புத்தாண்டினுடைய அந்த நாளில் திருமுறையை பாட புண்ணியத்தை வழங்கி இருக்கிறார்கள். புது வருட விழாவாக புது வருட விழாவிற்கு என்னை அழைத்து உங்களோடு இந்த புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்பதற்குரிய பெரிய புண்ணியத்தை வழங்கியிருக்கிறார்கள் பெரியவர்கள். ஆக நீங்களும் திருமுறையோடு கொண்டாடுங்கள், நீங்களும் இறைவனோடு கொண்டாடுங்கள், நீங்களும் முருகனோடு கொண்டாடுங்கள் இந்த புத்தாண்டு விழாவை என்று சொல்லி நான் நாளையும் நாளை மறுநாளும் உங்களை எதிர்பார்க்கிறேன். ஆகையினாலே நாளைக்கு மிக மிக விசேஷமான ஒரு நாள், அது செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். இந்த ஆண்டினுடைய பலன், இந்த ஆண்டினுடைய சிறப்பை நாளைக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, முன்னாடியே சொன்னோம்னா நீங்க வரமாட்டீர்கள் எனக்கு தெரியும். அதனால நாளைக்கு இதனுடைய பலனை நான் சொல்லிவிட்டு, இந்த ஆண்டினுடைய சிறப்பு யாருக்கெல்லாம் நன்மையை தரும், இந்த ஆண்டினுடைய பலன் என்ன, இந்த ஆண்டில் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் பஞ்சாங்கத்திலே எழுதியிருக்கிறார்கள். ஆகையினாலே நாளைக்கு எல்லோரும் மருந்து நீரை தெளித்துக் கொண்டு அதில் நீராடி விட்டு எல்லோரும் இறைவனை வழிபட்டு மகிழ்ச்சியோடு நாளை 40வது ஆண்டு, தமிழ் வருடத்துல 39வது ஆண்டு முடிந்து இப்பொழுது 40வது ஆண்டு துவங்க இருக்கிறது. பிரபாவ என்கிற ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு. அது இந்த ஆண்டினுடைய தலைவர் யாருன்னா குரு. நவகிரகங்களுடைய தலைவர் யாருன்னா குரு. குரு தான் இந்த ஆண்டினுடைய தலைவராக வரப்போறார். அதனாலதான் குரு அமைச்சிட்டார். குரு அப்படின்னு சொன்னா சித்தர்கள், ஞானிகள், அடியார் பெருமக்கள் தான் குரு. அவர்களுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று இந்த ஆண்டை நமக்காக குரு பகவான் மூலமாக துவங்க இருக்கிறார். இந்த ஆண்டினுடைய மந்திரி யாருன்னா செவ்வாய் பகவான், அவர்தான் மந்திரி. இந்த ஆண்டினுடைய சேவகன் யாருன்னு சொன்னா சந்திர பகவான். ஆக இந்த 3 கிரகங்கள் தான் இந்த ஆண்டை ஆளப்போகிறது. குரு பகவான், சந்திரன், செவ்வாய். ஆக இந்த 3 கிரகங்கள் என்னவெல்லாம் செய்ய போகிறது என்று, அதுவும் கடக ராசியில பிறக்க போற, அதனால மிக விசேஷமான புண்ணிய சொந்த ராசியில பிறக்க போறார். அதனால ராஜா, மந்திரி, சேவகன் ஆகிய 3 கிரகங்கள் தான் இந்த அடுத்து வரக்கூடிய 365 நாளும் அவர்கள் பிடியில் இருக்க போகிறது. இவர்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், அவர் தான் கைலையில இருக்கிற சிவபெருமான். இவர்களை ஆட்டி படைக்கிறவன் அவன் தான். அப்பேற்பட்ட இன்றைய நாளில் இன்றைய தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு. அறவழியில் செல்வத்தை தரக்கூடிய திருப்பதிகங்களை பற்றி விண்ணப்பம் செய்ய போகிறோம். அறவழி அப்படின்னு சொன்னா தர்மம் என்று பெயர். இப்ப தர்மமா நடந்தா பணம் வருமாங்கிறது ஒரு கேள்வி. நான் ரொம்ப தர்மமா இருக்கேன், நேர்மையா இருக்கிறேன், பொய்யே சொல்லல அப்படின்னா தரையில துண்டை போட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் என்றுமே தர்மத்திற்கு சாய்வு கிடையாது, தொல்லை கிடையாது. தர்மம் சத்தியமேவ ஜெயதே என்று சொன்னார். சத்தியம் வத தர்மம் சர என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் தர்மம் என்றுமே சிறப்பு. தாழாது அறம் செய்மின், தாழாது அறம் செய்மின், தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமினீரே என்று சொன்னார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம், பாழ் போவது பிறவி, பசிநோய் செய்த பரிதான். அதுல சொல்லுகிறார், தாழாது அறம் செய்மின், தவறாது தர்மம் செய், தவறாது தர்மம் செய். ஐயா, நான் தர்மம் பண்ணியே ஓட்டாண்டியா போயிட்டேன், தர்மம் பண்ணுங்கிறீங்களே, தர்மம் பண்றதுக்கு முதல்ல காசு என்கிட்ட இல்லையே, என்ன பண்றது? இதைத்தான் திருமந்திரம் சொல்லுகிறது. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை,
யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரைதானே என்று சொன்னது. நீ இந்த மேல இருக்கிற மூன்றையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இறைவனுக்கு பச்சிலை இட வேண்டாம், பசுவுக்கு ஒரு வாழைப்பழம் தர வேண்டாம், சாப்பிடும் போது ஒரு பிடியை வைக்க வேண்டாம். ஆனால் நல்ல வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துங்கள், அதுவே மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்லுகிறது. நல்ல வார்த்தை, கோபமில்லாத வார்த்தை, குளிர்ச்சியான வார்த்தை. ஒருத்தர், ஒரு சுவாமி இருந்தார், ஒரு பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார். யார் வந்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி மாதிரி, யாராவது சுவாமி எனக்கு ரொம்ப வயிற்று வலியா இருந்தா, நல்லா இருப்பப்பா குணமாயிடும். சுவாமி கல்யாணம் ஆகல, இந்த வருஷம் நடந்துரும்பா கவலைப்படாத. சுவாமி குழந்தை இல்லை, கிடைச்சிரும்பா கவலைப்படாத. சுவாமி எனக்கு கடன் தொல்லையா இருக்கு, கடனை அடைத்து விடுவாய் கவலைப்படாது அப்படின்னு சொல்லுவார் யார் வந்தாலும். அந்த ஊர்ல ஒரு பொடியன் இருந்தா, ஒரு சின்ன குழந்தை பையன். இவர் என்ன பெரிய எல்லாம் தெரிந்தவரா? யார் வந்தாலும் என்ன அது கிடைச்சிரும் இது கிடைச்சிரும்னு சொல்றாரு, இவர் சொன்னா பழிச்சிருமா அப்படின்னு ஒரு குதர்க்கவாதம் செய்தான் அந்த சிறிய மாணவன். உடனே சுவாமி அந்த மாணவனை கூப்பிட்டார். பார்த்து அடே நாயே என்று சொன்னார். உடனே அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன சாமியார், என்னை பார்த்து நாயின்னு சொல்லிட்டீரு? உடனே சுவாமி சொன்னார், அப்பா மன்னித்து விடு, நீ நாய் கிடையாது, ஆனால் நான் நாயின்னு சொன்ன போதே நீ நாயா மாறிட்ட. நான் நாயின்னு நீ நாய் வடிவம் கிடையாதப்பா, நீ மனிதன் தான். நாயின்னு சொன்ன உடனே நீ நாய் மாதிரி கண்ணை மேலே உருட்டினாய், வாயை திறந்தாய், என்னை பார்த்து எப்படி சொன்னீங்க அப்படின்னு கடிக்க வர மாதிரி சொன்னீங்கப்பா. நீ நாய் இல்லை, ஆனால் நான் சொன்ன வார்த்தை நாய் என்று சொன்னதனாலே நீ நாய் மாதிரி மாறிட்டியே. அந்த மாதிரி நான் யாரை பார்த்தாவது நீ நன்றாக இருப்பாய், நலம் பெறுவாய் என்று சொன்னால் அந்த வார்த்தை அவனுக்கு நடக்குதோ இல்லையோ, அவன் காதிலே கேட்டு அவன் மகிழ்ச்சி அடைந்து நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அவன் செல்வான். அதனால நான் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துவதே கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம எந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். இது பிரபஞ்சத்தினுடைய விதி. சில பேர் கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு முருகன்கிட்ட போய், எனக்கு என்ன முருகா என்ன நீ செய்யற, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, நீ கடவுளா இல்லையான்னு தெரியலையே, எனக்கு பிரச்சனையே தீர மாட்டேங்குதுன்னு அங்கே போய் புலம்புவார்கள். நிச்சயமா பிரச்சனையே தீராது. அங்க போய் நின்று, முருகா எல்லாம் உனது பதம், எல்லாம் உனது செயல், எல்லாம் உனது அருள், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன்னு இந்த ஒரு பாட்டை சொல்லி, நன்றே விலகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம், எனக்கு உள்ளதெல்லாம் அன்றே உனக்கு அளித்து விட்டேன், அழியாத ஆனந்த குன்றே என்று சொன்னாரே அபிராமிப்பட்டர். இந்த நிலையை தான் சரணாகதி நிலை என்று சொன்னார்கள். உடையால் உந்த நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அடியே உன் அடியா நடுவுள் இருக்கும் அருளை புரிந்த இறைவன் அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்று சொன்னாரே மணிவாசகர். உள்ள வரும் பொழுது அதுதான் பலிபீடம்னு வைத்தாங்க வாசல்ல. நிறைய பேர் பலிபீடம்னா என்னன்னு தெரியல, கொடிமரம்னா என்னன்னு தெரியல, கோபுரம்னா என்னவென்று தெரியவில்லை. பலிபீடம்னா நினைக்கிறான் ஏதாவது பலி தர்றதுன்னு நினைக்கிறான். இல்லை, பலி என்றால் நம்முடைய ஆசா நிகழம், ஆசை, இச்சை, கோபம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, நான் எனது என்கிற இந்த ஆணவத்தை பலி கொடுத்து விட்டு நீ இறைவனை அடை என்பதற்காகத்தான் அந்த பலிபீடம்னு வச்சாங்க. நம்ம பார்த்துதான் அவங்க பலி பூசைன்னு வைக்கிறோம். மற்ற மதங்கள்ல பலி பூசை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்கள், திருப்பலி பூசை என்று சொல்லுவார்கள். ஆக பலி என்பது உயிரை தருவதல்ல, நம்முடைய உயிரை பற்றி இருக்கிற இந்த மும்மல குற்றத்தை நீக்குவது பலி. இன்னும் பலினா சோறுன்னு அர்த்தம். தமிழ்ல பலி என்றால் சோறு.
அதனாலதான் நம்முடைய பூசை முடித்த பிறகு ஒரு சோத்து உருண்டையை அது மேல வைப்பார்கள். பலி பூசை செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆக அறம் வழியிலே செல்வம் ஈட்ட வேண்டும் என்பது நம்முடைய கடமை. ஆனால் அந்த அறம் வழியில ஈட்ட முடியுமா என்பது ஒரு கேள்வி. வள்ளுவர் சொல்லுகிறார், அறத்தாறு இதுவென வேண்டா சிறுகை ஊர்த்தானோடு பொருந்தான் கடையினர். ஒருத்தன் பல்லக்குல போறான், ஒருத்தன் நடந்து போறான், இதுல யார் பாவம் செய்தவன் யார் புண்ணியம் செய்தவன் எனக்கு தெரியலன்னு அவரே சொல்லிவிடுறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் செய்த பற்றி தொடர்வது பாவ புண்ணியம். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும். இப்பொழுது நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன்னு சொன்னா நான் செய்த பாக்கியம். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, ஒவ்வொரு ஆற்றலுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு என்று சொன்னான் ஆங்கிலத்தை படித்த நம்முடைய ஐரோப்பாவில் வாழ்ந்த நியூட்டன். ஆக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிப்பாக வரும். இந்த 5 நாட்களும் நீங்கள் திருமுறையை கேட்ட அன்பர்கள், அல்லது முதல் நாள் கேட்டவர்கள், நேற்றைய கேட்டவர்கள், இன்று புதிதாக வந்தவர்கள், நேற்று 2 நாள் வர முடியாத அன்பர்கள், யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான சிவபுண்ணியம் அங்கே எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பரீசனே. சுவாமி எழுதுவாராம், இன்னைக்கு யாரெல்லாம் வந்தா, யாரெல்லாம் வரல, யாரெல்லாம் திருமுறையை கேட்டால், யாரெல்லாம் முதல் 2 பாட்டை கேட்டா அப்புறம் தூங்குனது யாரு, அப்புறம் மனசு முழுக்க இங்க இருக்கா வேற எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத எல்லாம் ஒண்ணு விடாம ஸ்கேன் பண்ணி எழுதி வச்சிருவார். இந்த லெக்சர் எங்க போகும்னா நேர சிதம்பரத்துக்கு போகுமா. அதனாலதான் சிதம்பரத்துல என்ன ஒரு ஆச்சரியம்னா, எல்லா கோயிலும் பூசை முடிந்த பிறகுதான் அங்க பூசை நடக்கும். ஏன்னா இந்த கணக்கு வழக்கெல்லாம் வரணுமே. இந்த கணக்கு வழக்கெல்லாம் வந்த பிறகு அந்த கணக்கு வழக்கை எடுத்துக்கொண்டு சண்டிகேஸ்வர பெருமானிடத்திலே கொண்டு போய் வைப்பார்களாம். அவர் என்ன பண்ணுவார், அந்த கணக்கை எழுதி எடுத்து பார்த்துட்டு நேர சுவாமிக்கு அனுப்புவார். யார் உள்ள இருக்கிற அம்பலவாட பெருமானுக்கு. அம்பலவாடர் என்ன பண்ணுவார், அந்த கணக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு நேர பள்ளியறைக்கு போவார். நிறைய பேர் பள்ளியறைனா தவறா புரிஞ்சுக்கிறோம். பள்ளியறைனா வேற கணக்கு. பள்ளியறையாவது, பள்ளினா பாடம் நடத்துகிற இடம், ஞானம் புகட்டுகிற இடம், பள்ளிக்கூடம், பள்ளியறை அப்படின்னு பேரு. நீங்க தெரியும், சுவாமி கீழே அமர்ந்திருப்பார், அம்பிகை நின்று கொண்டிருப்பார்கள் பள்ளியறையில, சிவாலயங்கள்ல. சில ஊர்கள்ல சுவாமி அம்பால இருக்க மாட்டாங்க, வெறும் பாதம் மட்டும்தான் இருக்கும். திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல வெறும் பாதம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த கணக்கை அம்பிகை என்கிற மன உள்மணி என்கிற மனோன்மணி அந்த கணக்கை பெருமானிடத்திலே சொல்ல, பெருமான் அதற்கான பலனை தருவார் என்று சைவ ஆகமங்கள் மிக தெளிவாக சொல்லுகிறது. இதுதான் ஆலயத்துடைய மிகப்பெரிய தாற்பயம், மிகப்பெரிய வழிபாடு. இதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் பள்ளியறை என்றால் சுவாமி அம்பாள் தனித்து இருக்கிற இடம் என்றெல்லாம் கொச்சையாக பேசிக்கொண்டு திரிகிறார்கள். சைவ ஆகமத்துடைய சாறுகளை, சிவதருமோத்திரம் போன்ற ஞான நூல்களை படித்து தெரிந்தால் நம்முடைய சமய அறிவு நமக்கு தெள்ள தெளிவாக விளங்கும். இப்ப சமய அறிவே வேண்டாம்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சமயம் இல்லை என்றால் சமுதாயம் வளராது. அதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், சமயம் வளரவில்லை என்று சொன்னால் சமுதாய வளர்ச்சியை பார்க்க முடியாது. ஆக அதனாலதான் தர்மம் என்னைக்குமே காப்பாற்றும். மகாபாரதத்துல ஒரு அருமையான கதை உண்டு, அதை சொல்லிவிட்டு நான் பதிகத்தை பாடுகிறேன். மகாபாரதம் போர் மூண்டது. அந்த போர் மூண்ட பொழுது அதுல 2 பேர் கதாநாயகர்கள். யாருன்னு சொல்ல முடியுமா? சரியா சொன்னீங்க, சொல்லுங்க, சுத்தமா சொல்லுங்க. கிருஷ்ணர் சரி, இன்னொரு கதாநாயகர் இருக்கிறார். சரியா சொன்னீர்கள். 2 கதாநாயகர்கள். ஒருத்தர் யார்? கிருஷ்ணன். ஒருத்தர் யார்? சகுனி. பகுத்து ஆயக்கூடியவன் கண்ணன், சூழ்ச்சி செய்யக்கூடியவன். என்ன சொல்ல போனா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நன்மைக்காகவே சூழ்ச்சி செய்பவன் யாருன்னா கண்ணன். 24 மணி நேரம் நம்பியார் மாதிரி கையை தேய்த்து கொண்டிருப்பவன் சகுனி.
யாரை எங்க வீழ்த்தலாம்னு கூட இருக்கிறவனையே வீழ்த்தலாம் என்று எண்ணியவன் சகுனி. இந்த 2 பேருக்கு தான் பிரச்சனையே. இந்த 2 பேர் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்டான். உடனே மகாபாரதத்துடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு கட்டம், பங்கு பிரிக்கிற கட்டம். பாண்டவர்கள் ஒரு பக்கம், துரோணாதிகள் 2 பக்கம் பிரியுறாங்க. உடனே தெரியும் அவன் மாயவன், அவனுக்கு தெரியாதா? ஆஹா வா அர்ஜுனா, இப்படி சௌக்கியமா இருக்கிறியா? கண்ணா வணக்கம், நீயே எனக்கு வேறும் காலில் விழுந்தான். இவன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பாதத்தில் விழுந்து விட்டான். என்ன துரியோதனா, நீ வந்தது சொல்ல வேண்டாமா? நான் உன்னை பார்க்கவே இல்லையேப்பா, நான் வாக்கே கொடுத்து விட்டேனே, ஐயோ கடவுளே என்றான். சரி, இவனை வைத்துக்கொண்டு என்ன, இவன் சாதாரண இடையன், மாடு மேய்க்கிற இடையனை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வேன்? நீ வேண்டாம், உன்னுடைய நாட்டில் இருக்கிற சேனை படைகளை எனக்கு வழங்கு. இவன் கடவுளை மறந்தான், தன்னுடைய அதிகார பலத்தை மட்டும் நம்பினான், தோற்று போனான். இது ஒரு இடத்துல. 2வது இடம், இது கர்ணனுக்காக சொல்ல வர்றேன். இந்த தர்மம் செய்வதற்கான விளைவு என்னங்கிறத நான் சொல்ல வர்றேன். சகல நம்முடைய சகாதேவனுடைய நகுலன் போன்ற 2 பேருக்கு தாய்மாமன் ஒருத்தர் இருந்தான், சல்லியன் என்று பெயர். மாதிரியினுடைய அண்ணன். இவன் என்ன பண்றா, தன்னுடைய மாப்பிள்ளைக்காக உதவி செய்யணும்னு அங்கிருந்து நேர படையோட கிளம்பி வர்றான். இந்த விஷயம் தெரிந்து கொண்ட துரியோதனன் பார்த்தா, இவனுக்கு இந்த பாண்டவருக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு பெரிய பந்தல்லாம் போட்டு நல்ல அருமையான சாப்பாடு, பாயசம், மேளதாளங்கள், நாட்டியங்கள்லாம் வச்சு கீழே பெரிய பீதாம்பரம்லாம் விரிச்சு யாருக்கும் தெரியாம முக்காட போட்டு உட்கார்ந்துருக்கிறான். இவன் வந்தவன் பார்த்தா, ஆஹா நம்முடைய மாப்பிள்ளைகள் தான் நமக்கு இப்படி எல்லாம் வரவேற்கிறாங்கன்னு சொல்லி இந்த சல்லியன் இறங்கினான். ஒரு பிடி சாதத்தை வாங்கி வாயில போட்டான், சிரிச்சான். யாரு? துரியோதனன். மாமா, இந்த ஏற்பாடுலாம் என்னுடையதுதான். அட பாவி, உனக்கு எதிராக சண்டை போட வந்தவன உன் கையாலேயே சாப்பிட வச்சுட்டியே துரியோதனா, இப்பொழுது சொல், நீ யார் பக்கம் என்றான். நான் யார் வீட்டில் சாப்பிட்டேனோ அவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் துரியோதனா. என் மாப்பிள்ளையாக இருந்தாலும் அவனை எதிர்த்து நின்று உன் பக்கம் நின்று நான் போர் செய்வேன் என்று சொன்னேன். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு தன்னுடைய மாப்பிள்ளையவே எதிர்க்க நினைத்தான் சல்லியன். இப்போ சகாதேவனும் அகலனும் கண்ணீர் விட்டார்கள். ஐயோ, இப்பேற்பட்ட ஏமாற்றம் அடைந்து விட்டோமே, நாம் தோத்து விட்டோமே, கண்ணா கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்று சொன்னான். எதுக்கப்பா கவலைப்படுகிறாய், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கண்ணன் சாதாரணமாக உள்ளே நுழைந்தான். சல்லியா, என்ன துரியோதனன் கொடுத்த பாயாசம் பிரமாதமா? முந்திரி பருப்பு எத்தனை இருந்தது? அவன் கொடுத்த ஜாங்கிரியை சாப்பிட்டியாமே? கண்ணா, நீ வேற என்னை பாடா படுத்துறிய. இந்த துரியோதனனை ஏமாற்றி விட்டார். நான் சாப்பிட்டு விட்டேன், இனிமேல் நான் அவனுக்குத்தான் சேவகம் செய்வேன். நான் கர்ணன் மாதிரி செஞ்சோற்று கடலில் மாட்டிக்கொண்டேன். சரி சல்லியா, எனக்காக ஒன்னே ஒன்று செய்து கொடு. இந்த நீ தேர் ஓட்டின்னு எனக்கு தெரியும். இந்த தேர் ஓட்டும் போது சக்கரம் சேர்ல பதிஞ்சு போச்சுன்னா அதை எப்படி எடுக்கிறது, அதை மட்டும் எனக்கு சொல்லி கொடுன்னா. அது என்ன பெரிய பிரமாதம்? இங்க வா வா, இதுதான் இவ்வளவு தூரம் தயங்குனியா? நான் சொல்றேன் வா கண்ணா. கிருஷ்ணன், நான் கூட என்னமோ நினைச்சேன். அப்படி தேர் மாட்டியது என்று சொன்னால் கீழே இறங்கி இந்த அச்சாணியை அப்படி மேல எடுத்தினா தேர் தூக்கும். சரி செல்லியா, தேரை எப்படி அமிழ்த்துவது? அது என்ன பிரமாதம்? இங்க பாரு, இந்த இடத்துல லிவர் இருக்கு, அப்படி காலை வச்சு அமுத்துனீங்கன்னா உள்ள இறங்கிடும். இன்னைக்கு மாதிரி எல்லாம் இந்த காங்கிரஸ் எல்லாம் கிடையாது. போர்க்களத்துல எல்லாம் சேரும் சகதியமாக இருக்கிறது. அப்பாடா, இது மட்டும் போதும் சல்லியா, நீ உன்னுடைய பணியை பார் என்று சொன்னார். அர்ஜுனோட சொன்னா, நான் போன காரியம் வெற்றி அடைந்தது அர்ஜுனா. என்ன காரியம்னு அதை பின்னால் சொல்லுகிறேன், அமைதியாக இரு என்று சொன்னான். பிறகு சல்லியா என்ற கேட்டான். சல்லியா, இன்னொரு வரமும் கொடுன்னா. நீ பெரிய ஆளு, நீ பெரிய நாட்டு ராஜா, நாளைக்கு ஒருவேளை கர்ணனுக்கு நீ தேரோட்டியா வந்தா கூட தேரை விட்டு கீழே இறங்காதேன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செய்துட்டு போயிட்டான். நீங்கள் தெரியும், வரலாறு தெரியும். நாகாஸ்திரத்தை 2 முறை பயன்படுத்தக்கூடாது என்று வரத்தை குந்தி பெற்றால்
பிறகு தேரிலே அமர்ந்தான். தேர் அமிழ்ந்தது, மழை பொழிந்தது, தேர் சகதியிலே அமிழ்ந்தது. கண்ணன் பார்த்தான், நாகாசுரத்தை நம்முடைய கர்ணன் விடுகிற பொழுது அந்த தேரை அமிழ்த்தினான். சக்கரம் உள்ளே சென்றது, தலைக்கு வந்து தலைப்பாகையோடு அர்ஜுனனை காப்பாற்றியது. பிறகு கண்ணன் கீழே இறங்கி தேரை மேலே இழுத்தான். சல்லியன் பார்த்தான், கண்ணன் சொன்ன ஞாபகம் வந்தது, ஒரு சாதாரண தேரோட்டியின் மகனுக்காக நான் தேரோட்டுகிறேன், இவனுக்காக நான் கீழே இறங்கி தேரை தூக்க வேண்டுமா? நான் தூக்க மாட்டேன், கர்ணா நீயே போய் என்று சொன்னான். கர்ணன் கீழே இறங்கினான். இப்பொழுது கிருஷ்ணன் பார்த்தான், ஏ அர்ஜுனா அம்பை தொடு என்று சொன்னான். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனத்தை செய்தவன் யார் என்று சொன்னால் கிருஷ்ணன். ஏன் சொல்றேன்னா, 1000 அக்ரோனி கூட இருந்தாலும் கடவுள் தன்மை படைத்த ஒரு நபர் நம்மோடு இருந்தால் நம் உலகத்தில் சாதிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவன் நம்முடைய கண்ணன், கிருஷ்ணன். அதனால அடியாரோட தொடர்பு, குருநாதருடைய தொடர்பு உங்களை என்றும் காப்பாற்றும். அப்பேற்பட்ட கர்ணனை இவன் 1000 அம்புகளால் துளைத்தான், உயிர் போகவே இல்லை. கிருஷ்ணன் அழுத இடம் 2 இடம், அதுல இந்த ஒரு இடம். அதை பற்றி சொன்னோம்னா இன்னைக்கு மகாபாரத கதா காலட்சேபமாக மாறிவிடும். நான் அதை பற்றி சொல்ல வரல. இந்த தர்மம்ங்கிறது எதுன்னு சொல்ல வந்தேன். கண்ணன் கிருஷ்ணன் சென்றான், ஏ கர்ணா நீ செய்த தர்மத்தை எனக்கு தானமாக கொடு என்று சொன்னான். அவன் சொன்னான், தர்மத்தை மட்டும் தர மாட்டேன், இந்த தர்மத்தை கொடுப்பதனால ஒரு புண்ணியம் வருமே, அதையும் உனக்கே தருகிறேன் என்று சொன்னான். கண்ணன் கண்ணீர் விட்டு அழுதான். உன்னை போல ஒரு தர்மவான் உலகத்தில் உண்டோ? தர்மத்தை தருவதே மிகப்பெரிய கடினம். ஆனால் தர்மத்திற்குரிய தர்மத்தையும் தருகிறாயே, அந்த பலனையும் தருகிறாயே கர்ணா, நீ என்றுமே சிறப்போடு வாழ்வாய் என்று சொல்லி அவனை மார்போடு அணைத்துக் கொண்டு அழுதான். அவனுக்கு மிகப்பெரிய விஸ்வரூபத்தை தந்தான். யாருமே பார்க்க முடியாத 1000 கரங்களை உடைய அந்த தரிசனத்தை கர்ணனுக்கு வழங்கினான் கிருஷ்ணன். எதுக்காக? அவன் செய்த தர்மத்திற்காக. பிறகு அந்த தர்மம் தான் அவனுக்கு எத்தனையோ நன்மைகளை வழங்கியது என்று சொன்னார்கள். நம்முடைய நாயன்மார்களும் தர்மத்தின் வழியிலே நின்றவர்கள். கட்டிய மனைவியை தானமாக வழங்கினார் ஏற்பகை நாயனர். கட்டிய மனைவியை தானமாக வழங்கினார் ஏற்பகை நாயனர். இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியே. பெற்ற மகளுடைய கூந்தலை அறுத்து கொடுத்தார் மானக்கஞ்சர நாயனார். தன்னுடைய மகனையே அறுத்து சோறாக்கி கரியமுதாக்கி வைத்தார் சிறுத்தொண்ட நாயனார். தன்னுடைய குடும்பத்தையே வெட்டி வீழ்த்தினார் இறைவனுடைய நெல்லை உண்டதற்காக கோட்புலி நாயனார். தன்னுடைய குடிமையவே திரியாக மாற்றி இறைவனுக்கு விளக்கரித்தார் கணம்புள்ள நாயனார். விளக்கரிக்க என்ன இல்லையே என்று திருவொற்றியூர் பெருமான் முன்னால் நின்று தன்னுடைய தொண்டையை அறுத்து அகலிலே ரத்தத்தை நிரப்பி அதிலே விளக்கை ஏற்றினார் கலியநாயனார். சுவாமிக்கு படைக்கப்பட்ட நெல்லும் மாவடும் கீழே சிந்திவிட்டது, இனி ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி தொண்டு செய்வேன் என்பதற்காக கீழே விழுந்த போது கத்தியை எடுத்து தன் தலையை அறுத்து கொண்டார். பெருமான் ஓடி வந்து, அறிவாட்டாயா அறிவாட்டாயா, நான் உன்னுடைய கீழே விழுந்த அந்த மாவடுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மாவடுவை விடேல் விடேல் என்று சிவன் கடித்து நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வைத்தவர் அறிவாட்ட நாயனார். கண்ணப்பன் நில்லு, கண்ணப்பன் நில்லு, மாறிலாய் என்ற வளத்தில் வந்து நில்லு என்று சொன்னானே காலத்திநாதன். அவனுடைய வடிவெல்லாம் என்னுடைய வடிவு, அவனுடைய அறிவெல்லாம் என்னுடைய அறிவு, அவனை நீ ஒளிந்திருந்து பார் என்று சொன்னான். பன்றி இறைச்சியை படைத்த பொழுது அதற்கும் நமக்கும் இனியவாம் என்று சொன்னானே காலத்தியப்பன். தன்னுடைய ஒரு கண்ணை வைத்த பொழுது மறுகண்ணையும் மீண்டும் அப்பினாரே. அப்பொழுது சுவாமி சொன்னார், கண்ணப்பா நில்லு, கண்ணப்பா நில்லு, கண்ணப்பா நில்லு, கண்ணப்பா என்று சொன்னார். சிவனே வந்து நில்லு நில்லு என்று சொன்னானா. அப்பேற்பட்ட நாயன்மார்கள் வந்த பாதையிலே வந்த வழியடியார்கள் தான் நாம். அப்படியெல்லாம் தர்மங்கள் செய்ய வேண்டும், தாழாது அறம் செய்ய வேண்டும். அப்படி அறம் செய்தால் என்ன கிடைக்கும்னா, அறம் செய்தால் நமக்கு நோய் வராது. நான் மீண்டும் சொல்லுகிறேன்,
நிறைய பேர் தர்மம் பண்ண நாங்கள் இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தால் நாங்கள் என்னதான் ஆகிறது? நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள், வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. நிறைய அன்பர்கள் சொல்லுவார்கள், என்ன சுவாமி நீங்கள் இப்படி வாங்குறீங்களே, உங்களுக்குன்னு எனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வம்பு, சேர்த்து வச்சாதான் பிரச்சனை. பீரோவை குட்டி போட்ட பூனை மாதிரியே பாதுகாக்கணும். நான் இந்த ஊரில் இருந்தாலும் எங்கள் ஊரில் இருக்கிற பீரோவை நான் வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யாராவது உள்ளே வந்துடுவேன். நகை இருக்கு, சாமி நகையெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது? கடலாத்துக்கு நகையெல்லாம் இருக்குது. நான் இங்கே பார்த்துட்டே இருக்கணும், யாராவது உள்ளே வந்துடுவானா. இப்போ பார்த்த கேமராவெலாம் கலட்டு சாவியை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு போனால் போட்டோம் அப்படின்னு. அவனாக சாப்பிட்டோம். யாருக்கும் இல்லாத ஒருத்தன், ஒரு திருடன் என்ன பண்ணா, தங்க கட்டியை திருடிட்டு வந்தான், அதை மண்ணில் புதைச்சி வச்சான். ராத்திரி 1 மணி ஆனால் தினமும் போய் அந்த புதையலை எடுத்து பார்ப்பான், திரும்ப உள்ளே வைப்பான். இதை பார்த்தா இன்னொரு திருடன் அதை எடுத்துகிட்டு போயிட்டான். உன்னை ஏண்டாட்டம் கேட்டான், உங்ககிட்ட இருந்து என்ன நாய் வாயில மாட்டின தேங்காய் மாதிரி நீயும் திங்க போகிறது இல்லை, யாருக்கும் தரப்போகிறது இல்லை, நானாவது திங்கிறேன்டான்னு எடுத்துகிட்டு போயிட்டான். தனக்கு மிதமிஞ்சிய தேவை கூட திருட்டு என்று சொன்னார்கள். தனக்கு மிதமிஞ்சிய தேவைகள் கூட திருட்டாக கருதப்படும் என்று சொன்னார்கள். அதனால தாழாது அறம் செய்யும், என்ன முடியுமோ அதை தர்மம் செய்யணும். நம்ம ஊர்ல எல்லாம் பழக்கம், ராப்பிச்சைக்காரன்னு ஒன்று உண்டு. நம்ம யாழ்ப்பாணத்திலேயோ அல்லது தமிழகத்திலேயோ ராப்பிச்சைக்காரங்கன்னு வருவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடிட்டு வருவாங்க. எனக்கு தெரியும், தேவாரம் பாட்டு பிச்சை கேட்பாங்க. இப்போ எல்லாம் வேற பாட்டு பாடலாம், பிச்சை கேட்கறது இல்லை. அப்புறம் பிச்சை போறியா இல்லையா அப்படின்னு திமிரா பேசுறான். நம்ம தான் பிச்சைக்கார மாதிரி இதைய வாங்கி அப்படிங்கிறான். அப்ப எல்லாம் ரொம்ப தேவாரம் பாடி கொண்டு வருவார்கள். அது என்ன தேவாரம் தெரியுமா? சுந்தரர் பாடிய தேவாரம். இந்த சுந்தரர் தேவாரத்திலேயே ரொம்ப சுவாரஸ்யமான தேவாரம் இது. எங்க பிறந்த ஊர்ல இருந்து நேரம் 2 கிலோமீட்டர். நாங்கெல்லாம் அப்ப தேவாரம் படிக்கும் போது கையில காசெல்லாம் கிடையாது, நடந்துதான் நிறைய ஊருக்கெல்லாம் போவோம். அப்படியே மாட்டு வண்டி, சைக்கிள் எது கிடைக்குதோ அதில் போயிடுவோம். பஸ் அப்போ பேருந்தும் கிடையாது, மாட்டு வண்டி, மண் அள்ளுற மாட்டு வண்டி போவோம். அதில் மேலே ஏறி உட்காந்துக்குவோம். அதில் இறங்கி இந்த ஆற்றை கடந்து போகணும், அந்த கொள்ளடத்தை ஆற்றை கடந்து போகணும். 2 கிலோமீட்டர் தண்ணி இது வரைக்கும் போகும், நீந்தி போகணும். ஒரு பெரிய கேரி பேக்கில் உள்ள இருக்கிற பையெல்லாம் போட்டு கட்டிட்டு தலையில் வச்சுக்கிட்டு, தேவார பை உள்ள இருக்கிற சாப்பாடு மூட்டை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே நீந்தி போகணும். அப்புறம் போய் அங்கேயே ஈரமானத்துலாம் புழிஞ்சு காய வச்சுக்கிட்டு உட்காந்து அதை காய்ஞ்ச பிறகு கட்டிக்கிட்டு அப்புறம் கோயிலுக்கு போவோம். அப்படி ஒரு கடுமையான காலம். இன்னைக்கெல்லாம் சுதந்திரம், அன்னைக்கெல்லாம் செஞ்ச புண்ணியம் தான் இன்னைக்கு ஆசிரியர் வந்து உட்கார வச்சிருக்குது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது விவசாயம் பண்ணும்போது வானத்தை பார்த்தா ஒரு ஏரோப்ளேன் போச்சு. இதில் என்னைக்கு போவோமே எங்கள் அப்பா சொன்னார், அட மடப்பைய மகனே, நம்மெல்லாம் போக முடியாதுடா, அதெல்லாம் வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னாரு. இதெல்லாம் யாருப்பா ஆகிறது? நம்மளே இங்கே சாதாரணமாக இருக்கிறோம், இங்கெல்லாம் அதில் போக முடியுமா ஒன்னால அப்படின்னார். நான் சொன்னேன், ஐயாரப்பர் அருள் இருந்தால் இதில் வேணாலும் போகலாம் அப்படின்னேன். இன்னைக்கு சுவாமி செய்து விட்டாரு, செய்யலையா? இதுவே எனக்கு திருமுறை கொடுத்த பெருவாழ்வு அல்லவா? எதுக்கு சொல்ல வர்றேன்? நான் நினைத்ததெல்லாம் சுவாமி நடத்தி காட்டுகிறார். எதனால்? தேவாரத்துடைய பலனால், திருமுறையினுடைய பணியால். அதனாலதான் தேவாரம் பாடிய அந்த பணி, அந்த துணிச்சல் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நான் போட்ட போர்ல இன்னைக்கு பெரிய பெரிய அதிர்வுகள்லாம் வந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்திலேயே பூட்டி கிடந்த இன்னைக்கு ஆதினம் கூட அதை பற்றி பேச்சு வந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நன்மையை செய்வதற்கு நாம் தயங்கவே கூடாது. சைவத்தை வளர்த்துவதற்கு, தமிழை வளர்த்துவதற்கு நாம் தயக்கமே கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. அப்படி திருமணப்பாடி வரும் பொழுது நாங்களே கஷ்டப்பட்டு வந்தோம். நினைச்சு பாப்பா, இப்பவே இவ்வளவு கஷ்டப்படுறோமே, சுந்தரர் எப்படி இங்க வந்தார்? அவர் வரணும் போது திருவையாரை பாடிவிட்டு சரியா 9 மணிக்கு வந்தாராம். இரவு ராத்திரி 9 மணிக்கு வந்தா கொள்ளடத்துல தண்ணி போய் கொண்டிருந்தது. இதை எப்படி கலக்கிறதுன்னு பயந்து திருவாலம்பொழியில் அப்படின்னு ஒரு ஊர், பாடல் பெற்ற தலம், ஆலமரங்கள் சூழ்ந்த ஒரு இடம், அங்க போய் படுத்திருந்தாராம். ஒரு துண்டை விரிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய சுந்தரருக்கே அந்த நிலைமை. நமக்கு கட்டில் வேணும், பெட்டு வேணும், ஹீட்டர் வேணும், வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும், ப்ரஷ்ஷு வேணும், பல்பொடி வேணும், கையில் லக்கேஜ் வேணும். லக்கேஜே இல்லாமல் யாத்திரை போனவங்க நால்வர்கள்லாம். இதெல்லாம் கற்பனையாக வளைஞ்ச படம், இந்த நால்வர் படம்லாம், இந்த நகையெல்லாம் போட்ட மாதிரியெல்லாம். உண்மையான படத்தை பார்க்கணும்னா தஞ்சாவூருக்கு போகணும். நீங்கள் ராஜராஜ சோழனுடைய அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு நால்வருடைய படத்தை வரைஞ்சிருப்பான்.
அந்த படத்துல சாதாரணமா ஒரு 4 முழ வேட்டியை கட்டி கொண்டு நாவுக்கரசர் அப்படியே கூனி குறுகி உட்கார்ந்துருப்பார். ஞானசம்பந்தர் சாதாரணமா இருப்பார். நீங்க நினைக்கிற ஒரு சாதாரணமா 2 நாள் இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போனோம்னா என்ன பண்றோம், ஒரு சின்ன பெட்டியை எடுத்து 4 செட்டு வேட்டி அயன் பண்ணி பேண்ட் ஷர்ட்டை ஜர்க்கின் ஜெர்சி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஆனா காலம் முழுக்க ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் போனாங்களே, எங்கேயாவது கையில ட்ராலி பேக் ஏதாவது இருந்ததா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கங்க இப்படி சாப்பிடுவாங்க, படுப்பாங்க, புளிய மதுகளை படுப்பாங்க, குளத்துல குளிப்பாங்க, மனசலம் போவாங்க, அப்படியே பதிகம் பாடுவாங்க, ஊதிய பூசுவாங்க, பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க, கையிலேயே வாங்கி சாப்பிட்டு கையை கழுவிட்டு போவாங்க. திருவோடு கூட கையில கிடையாது அவங்க கையில. நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல எண்ணி எவ்வுயிரும் தமர் போல் நினைப்பவர் உண்மையான ஞானியரேன்னு சொன்னார் பட்டினத்து சுவாமி. நாய் போல் நக்கி சாப்பிடணுமா? என்ன சாப்பாடுல உப்பு இல்லை, என்ன சாப்பாடுல உரப்பு இல்லை, என்ன சாப்பாடு அப்படி சொன்னீங்கன்னா அவன் உண்மையானவே கிடையாது. எது கிடைச்சாலும் சிவார்ப்பணம் என்று எவன் சாப்பிடுகிறானோ அவன்தான் பக்குவமான ஆன்மா உடையவன். இல்லைன்னா வாழவே முடியாது. நாய் போல அருந்தணுமா, நரி போல சுத்தணுமா, ஒரே ஊர்ல இருக்காதேங்கிறார். ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு, உலகம் முழுக்க சுத்து. நரி போல உழன்று எல்லாரையும் சொந்தக்கார மாதிரி நினைச்சுக்கோப்பா. எல்லாரையும் தமர் போல என்று எண்ணி குழந்தை மாதிரி கெட்ட எண்ணம் இல்லாதவன் எவன் இருக்கிறானோ அவன்தான் துறவி, அவன்தான் யோகி, அவன்தான் ஞானி, அவன்தான் அடியார். காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கு தடுமாறுகிறவெல்லாம் ஞானியோ யோகியோ கிடையாது. இதெல்லாம் ஒரு வேஷம். என்ன பண்றது? வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. நான் உண்மையை சொல்லுகிறேன். உண்மையான அடியார்கள் ஞானிகள் நம்முடைய நாயன்மார்கள் தான். அப்படி வாழ்ந்தவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். நான் உங்களுக்கு அறிவை கொடுத்துகிறேன். நீங்கள் பெரிய புராணத்தை படிக்கணும். இனிமே வீட்டில் எல்லார் வீட்லையும் தேவாரத்தை எடுத்து படிக்கணும், திருநீரை பூசணும், தமிழுக்காக நீங்கள் வாழணும். நீங்க தமிழன் என்று சொன்னால், நான் தமிழன் என்று சொன்னால் உங்க வீட்டில் தேவார நூல் இருக்கணும், திருவாசக நூல் இருக்கணும். திருவாசகத்துல ஒரு பாட்டாவது நீங்க படிக்கலன்னா நீங்க தமிழனே கிடையாது. ஜியு போப்பாண்டவர் பாப்பரசர், திருவாசகத்தை கிறிஸ்துவத்தை பரப்ப வந்த பாப்பரசர் இன்னைக்கு நான் ஒரு தமிழ் மாணவன் என்று சொல்லிவிட்டு சென்றானே, அந்த தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தர் திருவாசகத்தை கேட்டானே, அவன் கூட கீழ்ப்பறவை சாதிகளும் மெய்ஞான நாட்டமுறில் இன்று நான் அடைதல் வியப்பன்றே என்று சொன்னாரே வள்ளல் பெருமான். ஒரு பிணம் தின்னுகிற கழுகு கூட திருவாசகத்தை கேட்டால் அது சைவனாக மாறிவிடும் என்று சொன்னாரே வள்ளல் பெருமான். வாட்டமிலா மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கேட்ட பொழுதே கீழ்ப்பறவை சாதிகளும் மெய்ஞான நாட்டமுறும் எனில் இங்கு நான் அடைதல் வியப்பன்றே என்று சொன்னாரே வள்ளல் பெருமான். ஒரு திருவாசகம், ஒரு திருவாசகம், ஒரே ஒரு பாடல் நம்முடைய தலையெழுத்தை மாற்றும். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமி நேர திருவாலமொழிக்கு வந்தார். அப்படியே அயர்ந்து படுத்திருந்தார். மரமோ பெரியது, பழமோ சிறியது. இது ஆலமரம். அந்த ஆலமரத்துடைய பழம் அவருடைய நெற்றில டப்புன்னு வந்து அடிச்சது. என்ன ஆச்சரியம்! மரமோ பெரியது, பழமோ சிறியது, ஆனால் வலியோ வலியது. இவ்வளவு பெரிய காயம் புடைச்சு போயிடுச்சே, வீங்கி போயிடுச்சே அப்படின்னு எப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒருவேளை மாயாஜாலமா இருக்குமா, மாய வித்தையா இருக்குமான்னார். திரும்பி ஒரு பழம் வந்து அடிச்சது. வழி தாங்க முடியல, எழுந்து உட்கார்ந்தார் சுந்தரர். அப்படியே மரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சார். மழபாடி வர மறந்தனையோ சுந்தரா, மழபாடி வர மறந்தனையோ என்று அசரீரி கேட்டது. இவர் கண்ணில் தண்ணீரோடு எழும்பினார். கையை தலைமையில் கூப்பினார். பெருமானே, யார் நீயா பேசியது? சுவாமி, மழபாடி உரி மாணிக்கமே, அண்ணே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேன்? உன்னை தவிர நான் வேறு யாரடா பாட போறேன்? இதோ இப்போவே நான் கிளம்பி வருகிறேன் என்று அந்த நேரத்துல தன்னுடைய தாளத்தை எடுத்து ஒரு பதிகம் பாடினார். அந்த பதிகம்தான் நான் சொன்னனே, ராப்பிச்சைக்காரர்கள் கூட பாடுகிற பதிகம் என்று. அந்த காலத்தில் எல்லா அடியார்களும் பாடக்கூடிய பதிகம். இதனுடைய பண் நட்டராகம், பந்துவராளி என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் அதில் பாட மாட்டாங்க, சங்கராபரணத்தில் பாடுவாங்க. அவனுக்கு சங்கராபரணம்னா என்னன்னே தெரியாது, ஆனா அழகா சங்கராபரணம் பாடுவான். பொன்னார் மேனியனே
மேனியரை கசைத்து பொன்னார் மேனியனே புலி தோளையரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல் மேலிற் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே உன்னார் மேலியனே. இப்படி பாடி பிச்சை எடுப்பார்கள். அன்னைக்கு இரவுக்கு சாப்பாடு போடணும்னே மீத வச்சிருப்பாங்க. இன்னும் சில புண்ணியவதிலாம் இருப்பாங்க, போயிட்டு நாளைக்கு வாப்பா, அவன் சொல்லுவான் இன்னைக்கே தராத மூதேவி நாளைக்கு வந்தா மட்டும் கொடுத்துருவா போற, நல்லா இருமான்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால இறப்பவர் தங்கள் கையில் ஒன்று இடக்கில்லைன்னு சுந்தரர் சொல்றார். யாராவது கேட்டா உடனே இல்லைன்னு சொல்ல, திருவோட காமிச்சா பணம் போடணுமா, விபூதியை சும்மா வாங்கப்படாது, திருநீரை சும்மா வாங்கப்படாது, தட்சணை போடணும். தட்சணைன்னு பேர் வந்து, தட்சணைனா தெற்கு பார்த்து கொடுக்கணுமா, தட்சணம்னா தெற்கு, தெற்கு பார்த்து தரக்கூடிய பேர் தட்சணைன்னு பேரு. வடக்கு பார்த்து காசு போடப்படாது, தெற்க பார்த்து தான் போடணுமா. இதெல்லாம் அந்த காலத்துல பெரியவங்க வச்சாங்க. யாத்ரா தானம்னு ஒன்று உண்டு. இந்த யாத்திரை, இந்த கலசங்கள் புறப்படும் போது தானம் வாங்காம யாத்திரை புறப்படப்படாது, யாத்ரா தானம்னு சொல்லுவார்கள். அதனால தட்சணை இல்லாம எந்த காரியம் செய்யப்படாது. அதுக்காக நான் சொல்றது, ஒரு ரூபாயாவது அங்க வச்சுட்டு போகணும்னு ஒரு முறை இருக்கு. இதுதான் சம்பிரதாயம். அதனால சைவ பணிக்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக, நம்முடைய தமிழ் வளர்ச்சிக்காக, நம்மளால முடிஞ்ச கோயில் வளர்ச்சிக்காக நம்மால் முடிந்த உதவியை நிச்சயமாக செய்யணும். அப்படி செய்தால் நம்முடைய பணம் மருத்துவ செலவுக்கு போகாது, வம்பு வழக்கிற்கு போகாது, தேவையில்லாத வீண் செலவிற்கு உங்கள் பணம் செலவிடாது. சத்தியமான உண்மை. ஒரு ரூபாயாவது, நான் சொல்றது 1000 100 ரூபாய் இருந்ததுன்னா அதுல 1 ரூபாய், நான் இங்க இந்தியா ரூபாய்னு சொல்றேன், அது உங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க டாலர் வச்சு கொள்ளுங்க. $100 இருந்ததுன்னா அதுல $1 சாமிக்காக, முருகனுக்காக ஒதுக்கி வைத்து விடுங்கள். மாதம் 1 ரூபாயாவது அப்படி ஒதுக்கினால் ஆண்டவன் உங்களுக்கு நன்மையை செய்வார். இல்ல அதெல்லாம் முடியலையா, என்னால் வசதி இல்லையா, கோயிலில் வந்து உழவார பணி செய்யுங்கள், கோயிலில் வந்து சேவை செய்யுங்கள், கோயிலில் சுவாமியினுடைய ஆடைகளை சுத்தம் செய்யுங்கள், கோயிலில் குப்பையை அள்ளுங்கள், கோயிலில் அடியாருக்கு தொண்டு செய்யுங்கள். அதை விட ஒரு பெரிய புண்ணியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று சொல்லி, அறம்பழியில் இந்த செல்வம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நிறைய பதிகங்கள் இருக்கிறது. நிறைய செல்வம் வரணும், காசு பணம் வந்தால் தான் தொண்டு செய்ய முடியும். காசு இல்லானை இல்லாலும் மதியால் தான். அதனால கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீதனம் கொடுத்தால் சகோதரி, அப்புறம் சொல்லுங்க அது கடைசி ஒண்ணு, உயிர் காப்பான் கொலை செய்வான் பத்தினி, கடைசியில் தான் உயிர் காப்பான் தோழன். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. இங்க இப்படி உண்டா? அப்படி எப்படா அண்ணன் சாமா தின்ன காலியாகும் தானே காத்திருக்காங்க இல்லையா? வள்ளுவர் சொன்னார், வாழ்போல் பகைவரை அஞ்சற்க. இந்த கத்தி கொண்டு வரான் பாரு, அவனை பார்த்து நீ பயப்படாதடா, அவன் ஒன்றும் வெட்ட மாட்டான், அவன் ஆய் பூயிம்பா அப்படிங்கிறா பாரு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் மாட்டுனர். இந்த குசலம், இந்த அழகா பேசுறான் பாருங்க, அவனை நம்பிடாதடா. நான் சொல்லல, பொய்யாமொழி புலவன் நம்முடைய ஞான தந்தை வள்ளுவ பெருமான் எல்லாரும் திருக்குறளை படிக்கணும். தயவு செய்து நீங்க திருக்குறளை வந்து நீங்க பொக்கிஷமாக போற்றணும். திருக்குறள் மாதிரி ஒரு ஞான நூல் உலகத்திலேயே கிடையாது. இதை விட இன்னொன்னு இருக்கு. யார்? என்னுடைய அம்மா தாய், நம்முடைய ஔவையார் பாடினா அருமையா. அந்த அம்மா மாதிரிலாம் இனிமே யாரும் வர முடியாது. ஔவையார் அந்த கிழவி மாதிரி இனிமே வர முடியாது. அந்த தாயை மறந்து விட்டோம். அம்மா சொன்னாங்க,
விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். சாமி வரார் சாமி வரார் அப்படின்னு 2 பேரும் நான் செட்டப் பண்ண வைக்கணும். இந்தாடா உனக்கு 50 ரூபா, உனக்கு 50 ரூபா. நான் வரும்போது சத்தம் போடணும். விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். நல்ல 10 விரல மோதிரம் மட்டும். அப்புறம் பிடி அதன் ஒரு உண்மை போல மீது பத்தியா என்ற மோதிரம் இருக்கு. எல்லாம் கவரிங். இப்ப புதுசா கில்டிங் வந்துருச்சு. நித்யானந்தவே அதான் போட்டுக்கிறார். அதுதான் எல்லாம் கவரிங். அங்க என்ன இருக்கு பாவம். அந்த மாதிரி நீங்க போறதும் இல்லை, அவர் வர போறதும் கிடையாது, தர போறதும் கிடையாது. ஏதோ நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவ்வளவுதான் இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? இந்த இப்படி செய்யணும் சில பேர்லாம். இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அடாடாடாடா எல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா ஒட்டியானத்துல இருந்து தங்க விலை ஏன் அப்படி ஏறுங்கிறது நான் நினைப்பேன். தங்க விலை இன்னும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும், கவலையே படாது. ஆனால் அத்தனை எவர் சில்வர், எல்லாம் கவரிங், வாடகை, கில்டிங். ஆமாம். விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேந்தேனும் நன்று. இப்படி எல்லாம் இருந்தா அவன் என்ன உளர்னாலும் அதுக்கு சூப்பரா சூப்பர் அப்படின்பா. அவனுக்கு தமிழே தெரியாது, லானா தெரியாது, லானா தெரியாது, அர்த்தம் தெரியாது. அவன் உளருவான். உடனே ஆஹா சபா தலைவா என்ன பிரமாமா பேசிட்டு தலைவா, பஞ்சு டைலாக் பிரமா இல்லை. காரணம் என்ன? அவனோட பதவி இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாத புலவன் என்னதான் தமிழ்ல பாடினாலும் என்னையா இந்த ஆளு காசுக்காக பிச்சைக்கார மாதிரி இருக்கான், என்ன பெருசா பாடி விட்டான். இது ஔவையார் காலத்திலேயே உண்டு. காணாதவனெல்லாம் கத்தலாம், கோணாமல் வாய் திறக்க கூடாதே, பேச்சு பேச்சு என்னும் பெருமுனை வந்தக்கால் கீச்சு கீச்சு என்னும் கிளினா ஔவையார் சொன்னாங்க. சபையில என்ன வேணாலும் பேசலாம், ஆனா கற்றிருந்தவன் வந்தான்னா இவன் பேச முடியாது, முடிப்பான். இவனை விட பெரிய ஆள் வந்துட்டான். அதனாலதான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சட்டம் ஒன்று இருக்கிறது. இப்பெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. வர 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். கூட்டம் நிறைய நிற்கும். இவன் ஏதாவது பேசணும், பேச தெரியாத இவன் தான் வேற வியாபாரியாச்ச. என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னடா பண்றது தலைவர் முன்னாடி? உடனே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 1 மணி நேரத்தை ஓட்டணும். அன்பார்ந்த வட்ட செயலாளர் அவர்களே, அன்பார்ந்த மாவட்ட செயலாளர் அவர்களே, அன்பார்ந்த ஒன்றிய தலைவர் அவர்களே, அன்பார்ந்த ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே, அண்ணன் மூக்காண்டி அவர்களே, அண்ணன் பிச்சாண்டி அவர்களே, அண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்களே, இப்படியே அவர்களே 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 என்று ஒரு மணி நேரம் அவர்களே சொல்லி, இப்பொழுது நான் சொல்லுவது என்னென்னு சொன்னால், தலைவர் வந்து விட்டார், இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். 1 மணி நேரத்தை அவர்களே அவர்களே அவன் மண்டையை பிடிச்சிக்குவான். ஏன்டா 1 மணி நேரமா வெயில்ல 5 மணிக்கு உட்காந்துருக்கிற தலைவர் எப்படா வருவாங்க? உடனே அவங்க வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா பெரிய மேலாம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களான்னு அப்படி போயிடுவாங்க. அவ்வளோதான். என்னையா வந்தாங்க, நீங்கள் செய்வீர்களா? ஒன்றும் செய்ய முடியல. என்ன செய்வீர்களான்னா ஒன்றும் முடியல. இப்படி ஒரு நிலைமைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு பொழுதும் உங்களை ஏமாற்றாத தலைவன் சிவபெருமான். உங்களை நீங்கள் ஓட்டு போட்டாலும், நீங்கள் அவனை கல்லால் அடித்தாலும், நீங்கள் அவனை காலால் உதைத்தாலும், அவனை வில்லால் அடித்தாலும், ஒரு பொழுதும் உங்களுக்காக ஏமாற்றாத ஒரே தலைவன், வயசாகாத தலைவன், முடி நரைக்காத தலைவன் யாரு? நம்முடைய முருகனும் நம்முடைய சிவனும் தான். அந்த தலைவனுக்கு உங்களுடைய கரத்தை, உங்களுடைய வாழ்க்கை ஒப்படையுங்கள், உங்களை என்றுமே அவன் வாழ வைப்பான் என்று சொல்லி, அறவழியில் செல்ல வரணும்னா இந்த பதிகங்கள் எல்லாம் பாடணும்.